நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலை. உங்களோட ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய விஎம்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிடும் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அஸ் அ சேம் மெத்தட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஹேவ் ப்ளஸ் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். as a same method in Hindi, subject plus verb plus चुका चुकी चुके हैं அல்லது யா ஈ ஏன்னு கம்ப்ளீட் ஆகும். ஃபைனலாக சுக்கா சுக்கே சுக்கின்னு வரும். அப்படி இல்லைன்னா யா ஈ ஏன்னு கம்ப்ளீட் ஆகும். ஃபைனலாக சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். சிஹர் சங்க சாங் வ ஏக் கானா கா சுக்கி ஹே. வ அவள், ஏக் ஒரு, கானா பாடல், கா சுக்கி ஹே பாடியிருக்கிறாள். வ ஏக் கானா கா சுக்கி ஹே அவள் ஒரு பாடல் பாடியிருக்கிறாள். he has played a cricket. he has played a cricket. வ கிரிக்கெட் கேல் சுக்கா ஹே. வ அவன், கிரிக்கெட் கேல் சுக்கா ஹே விளையாடி இருக்கிறான். அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறான். வ அவன் கிரிக்கெட் கேல் சுக்கா ஹே. இந்த இடத்துல மேல் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால சுக்கான்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுவே ஃபெமினைன் அப்படின்னா சுக்கின்னு கம்ப்ளீட் ஆகும். வ கிரிக்கெட் கேல் சுக்கா ஹே அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறான். they have gone to school. they have gone to school. वे स्कूल जा चुके हैं. वे स्कूल जा चुके हैं. वे அவர்கள் ஸ்கூல் பள்ளிக்கு जा चुके हैं போயிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு போயிருக்கிறார்கள். वे स्कूल जा चुके हैं. we have eaten food. we have eaten food. हम खाना खा चुके हैं. நாங்கள் உணவு சாப்பிட்டிருக்கிறோம். हम நாங்கள் खाना உணவு, खा चुके हैं சாப்பிட்டிருக்கிறோம். हम खाना खा चुके हैं நாங்கள் உணவு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது हम खाना खा चुके हैं. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரெஸ்பான்சிபிள் சென்டென்ஸுக்கும் ப்ளூரல் சென்டென்ஸுக்கும் கேன்னு வரும். ஃபைனலாக ஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். அப்போது இந்த இடத்துல ஹம் அப்படிங்கிறது ப்ளூரலை மீன் பண்ணுது. அதனால் ஃபைனலாக நாம் சுக்கேன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தே ஹாவ் கான் டு ஸ்கூல் அந்த சென்டென்ஸ்லையும் வே அப்படிங்கிறது அவர்கள் ப்ளூரலை மென்ஷன் பண்ணுறதுனால சுக்கேன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் ட்ரங்க் வாட்டர். ஐ ஹாவ் ட்ரங்க் வாட்டர். मैंने पानी पी लिया है. मैंने पानी पी लिया है. मैंने நான் पानी தண்ணீர் पी लिया है குடித்திருக்கிறேன். मैंने पानी पी लिया है. You have read a book. You have read a book. तुमने एक किताब पढ़ी ली है. तुमने நீ एक ஒரு கிதாப் புக்கு पढ़ी ली है படித்திருக்கிறாய். तुमने एक किताब पढ़ी ली है நீ ஒரு புத்தகம் படித்திருக்கிறாய். நீ ஒரு புக்கே முடிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு तुमने एक किताब पढ़ी ली है. तुमने एक किताब पढ़ी ली है. The birds have flown in the sky. The birds have flown in the sky. पक्षी आसमान में उड़ चुके हैं. पक्षी பறவை आसमान में ஆகாயத்தில், ஆஸ்மான்னா ஆகாயம், மேம்னா இல், ஆகாயத்தில் उड़ चुके हैं பறந்திருக்கின்றன. பக்ஷி ஆஸ்மான் மே உட்டு சுக்கே ஹேன். இந்த இடத்துல சுக்கே ஹேன் அப்படின்னு வருது இல்லையா. அப்போது பக்ஷி நிறைய பறவைகள் இருக்கிறதுனால ப்ளூரலை மென்ஷன் பண்ணும் இல்லையா. அப்போது சுக்கே ஹேன்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. மை மதர் ஹேஸ் குக்குடு ஃபுட். மை மதர் ஹேஸ் குக்குடு ஃபுட். மேரி மானே கானா பனா லியா ஹே. மேரி மானே என்னுடைய அம்மா கானா உணவு பனா லியா ஹே சமைத்திருக்கிறார். மேரி மானே என்னுடைய அம்மா கானா உணவு பனாலியாக சமைத்திருக்கிறார். இந்த இடத்துல நே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணுறதுக்காக நே அப்ளை பண்ணியிருக்கோம். மேரி மானே கானா பனாலியாக. நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா, சுக்கா சுக்கி சுக்கேன்னு கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா யா ஏ ஈன்னு கம்ப்ளீட் ஆகும். 2 டைப்ஸில் கம்ப்ளீட் ஆகும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அந்த ரூல் படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நே அப்ளை பண்ணியிருக்கோம். மேரி மானே கானா பனாலியாக என்னுடைய அம்மா உணவு சமைத்திருக்கிறார். மேரி மானே கானா பனாலியாக. He has spoken the truth. He has spoken the truth. வ
सच बोल चुका है वह सच बोल चुका है वह அவன் सच உண்மை போல் சுக்காக பேசியிருக்கிறான் அவன் உண்மையை பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவன் உண்மை பேசியிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது வ சச் போல் சுக்காக வ சச் போல் சுக்காக सी हैज़ वर्कड इन अ बैंक सी हैज़ वर्कड इन अ बैंक वह एक बैंक में काम कर चुकी है वह அவள் ஒரு பேங்கில் காம் கர் சுக்கி है வேலை செய்திருக்கிறாள் அவள் ஒரு பேங்க்கில் வேலை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது वो एक बैंक में काम कर चुकी है वो एक बैंक में काम कर चुकी है ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக சென்டென்ஸை உங்களாலேயும் மேக் பண்ண முடியும் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு எங்கே சுக்கா வருது எங்கே சுக்கி வருது எங்கே சுக்கே வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இது நம்ம கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன்றைக்கி பார்த்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரிகார்டிங்காக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன் தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்